நான் ஒரு முட்டாளுங்க நான் ஒரு மக்களே, நீங்கள் எனக்கு வந்திருக்குது மிஸ்டர் அந்த மீட்டி. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் சாப்டர் 3. ஏன்னா டக்குன்னு எல்லா சாப்டரையும் போட்டிருக்கேன். ஆமாம், வீட்டில் சும்மா விளையாடவும் போர் அடிக்குது. அதான் யூடியூப்பில் ஒரு வீடியோ போடலான்னு சொல்லி இந்த வீடியோ வந்திருக்கு. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கோல் நம்மளுக்கு நிறையா தேவைப்படுது. ஆனால் கோல் எங்கானே நம்மளுக்கு தெரில. இந்த ஒரு பிக்கி அடிச்சுட்டு என்னடா நம்ம விழுந்துட்டோம். பிக்கி அடிக்கிறதுக்கு பதிலாக நம்ம விழுந்துட்டோம். சரி, இப்போ இந்த பிக்கி அடிச்சு லாவாக்குள்ள பிக்கி தள்ளி விட்டுறலாம். அவ்வளோதான், ஒன்று தான் கிடச்சிருக்கு. இந்த ஒன்று என்ன செக் இது எனக்கு தேவைப்படாது. ஓகே, இப்போ நம்ம உள்ள இந்த வீடை கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. என்ன ஆல்ட்ரேஷன் பண்ணலாம்? முதல்ல எடுத்து இங்கே போட்டு அடுத்த ஆல்ட்ரேஷன் அப்புறம் பார்த்துக்கலாம். என்ன பண்ணலான்னா, என்னடா பண்ணுறது? இதான் பண்ணும் கைஸ். நம்மகிட்ட அயன் இருக்கா? இல்லை, அப்போ அயன் எடுக்க போகலாம். அயன் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்மளுக்கு. அயன் இப்போ எங்கே கிடைக்கும்? அயன் இப்போ இங்கே கிடச்சதுன்னா நல்லாயிருக்கும். அங்கே ஒரு கேவ் இருக்குல்ல, அங்கே போகலாம். அயன் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்பச்சக்கா எப்படி ஏறா? இங்கேருந்து வாட்டர் டைவ் போய் எப்படி நல்லா இருந்துச்சா? ஓகே, இது ஒரு கேவே இல்லை, இது ஒரு பாண்டு. இது பெரிய கேவாக இருக்குது. இங்கே கோல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த கோல்லாம் எடுத்துக்கலாம். அயனு உங்களுக்கு தேவையான எல்லாமே இந்த கேவில் இருக்குது. எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். கோலை எடுக்கலாம். கோலை எடுத்துட்டு அடுத்து அங்க இருக்கிற அயன் எடுத்துடலாம். கோலெல்லாம் எடுத்தாச்சு. அயன் எங்கடா? அது இங்கே தானே பார்த்தேன். இங்கே பார்த்தீங்களா அயனு? மூணுனா பிக்காக்ஸு. இந்த ஒன்று வச்சு இது பண்ணிக்கலாம். ஷீல்டு. 2 அயன் கிடச்சிருக்கு. சூப்பர். இங்கே பாருங்க, இது மேலே நின்னா இது அப்படியே கீழே போகும். நெல்லுங்க, போக மாட்டேங்குது. போடா லூசு. ஐயோ, இன்னும் இந்த கேவ் போகுதுங்க. டார்ச் எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த கேவு அங்கே நான் வீடு தெரியுது பாருங்க, பெரிய வீடு. இப்போ வாங்க அங்கே போகலாம். இந்த ரைன் அப்புறம் இதுக்குள்ளே அப்படியே டைவ் அடிச்சு பண்ணல. ஐயோ, என்ன இவனை ஓட ஓடுறதுக்குள்ளே எனக்கே களைச்சி போயிட மாட்டிருக்கு. எத்தனை நேரமாக ஓடிட்டுருக்கேன், இன்னும் வீடே தெரியல. இப்போ தான் வீடே வருது. இந்த ஒத்த டார்ச்சு, ஒரே ஒரு ஸ்டிக்கு எடுத்துட்டு கிராஃப்டிங் டேபிள் இந்த ஸ்டிக்கை வச்சு இந்த ஒரே ஒரு கோலை வச்சு 4 5 நம்மளுக்கு போதும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கிடச்ச அயனெல்லாம் இதுக்குள்ளே போட்டுக்கலாம். அது தேவைப்படும், அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லை? அதுதான். அதுக்கப்புறம் வேறு என்ன தேவைப்படும்? ஸ்வாடு. ஏதாவது ஜாம்பி இருந்துச்சுன்னா அதை அடிக்க இந்த ஒத்த ஸ்வாடு. அதுக்கப்புறம் வேறு பசிச்சுட்டானா இது ஒன்று எடுத்துக்கலாம். சார், எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குள்ளே நைட் ஆயிடுச்சு. அடுத்த நாளைக்கு பார்க்கலாம். என்னடா இது? இப்போ பாருங்க, 1 2 3 4 5. இப்போ பாருங்க, 5 செகண்டில் நைட் ஆயிடுச்சு. அதுதான் மைண்ட் கிராஃப்ட். வந்தாச்சு, போலாச்சு. சீக்கிரம் போடா. சும்மா நடந்துட்டுருக்கான். நான் ஓட சொன்னால் நடந்துட்டுருக்கான். நீங்கள் ஒரு பிசி பிளேயராக இருந்தால் நீங்கள் ஓடுறதுக்கு W + கண்ட்ரோல் அமுக்குவீங்களா, இல்லை W அமுக்குவீங்களா? அதாவது இந்த W 2 டைம் அப்படியே அமுக்குவீங்களா, அந்த மாதிரி அமுக்குவீங்களா? இல்லை இந்த கண்ட்ரோல் + W அமுக்குவீங்களா?
எனக்கு எப்போவுமே இந்த 2W அமுக்கி வைக்க பிடிக்காது, அதனால் Ctrl+W தான் நான் எப்போவுமே. நீங்கள் எப்போ அப்படின்னு பிசி பிளேயராக இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். என்னங்க இத்தனை நேரம் வந்து இப்படி ஒன்று காடு தான் இருக்குது. சரி இங்கே இருக்கிற கோலையாவது எடுக்கலாம். ஏங்க என்னங்க இது இவ்வளோ லேட் ஆகுது? அடடே ஏங்க 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 கேபுக்குள்ளே தண்ணி வந்துருச்சுங்க, அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. வேற ஏதாவது கேப் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ இந்த கேவுக்குள்ளே இங்கே ஏதாவது இங்கே ஒன்று போகுதா? இல்லைங்க இங்கே கொஞ்சம் கோல்டு இருக்கு. ஓ போன சாப்டர்லேயே கோல் எடுக்கிறோன்னு ஜோக் பண்ணிட்டு இருந்தோம். இந்த சாப்டரில் கோலை எடுத்துட்டோம். இங்கே போன சாப்டரில் கோல் எடுக்கிறோன்னு ரொம்ப அதிகமாக ஜோக் பண்ணிட்டோம். இப்போ கொஞ்சம் காபிள் ஸ்டோன்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம மைனிங்கை பார்க்கணும்ல, நம்ம போய் இங்கே ஒரு கேவு இல்லை, இது கேவ் இல்லை ஆனால் கொஞ்சம் பேம்பு. இல்லைங்க கேவே இருக்கு. கேவு எதுவும் இல்லை. இது ஒரு கேவா? என்னடா பப்பா கேவு. சரி வாங்க. இல்லைங்க இப்போ பாருங்க ஒரு குதிச்சாடி எப்படியே. என்னடா ஒன்றுமே ட்ராப் பண்ணல? அது எதுவும் ட்ராப் பண்ணாது. சில டைம் லெதர் ட்ராப் பண்ணும். நம்ம அட்லீஸ்ட் லெதர் ஆர்மராவது செய்யணும். ஓ ஓகே கரெக்டாக ஃபுல்லாகிடுச்சு. நம்மகிட்ட மொத்த லெவலில் எத்தனை கோல் இருக்கு? நம்ம ஒரு ஃபார்ம் பண்ணுறதுக்காக இதிலிருந்து ஒரு 3 மட்டும் எடுத்து பக்கெட் செஞ்சிடலாம். என்னங்கிறீங்க? நல்ல ஐடியா வந்து எனக்கு தோண்டுது. இல்லை எல்லாத்தையும் ஸ்மெல் பண்ணிடலாம். 5னா இதில் ஒரு எனக்கு 2 கோல் போதும். எப்படி சொல்கிறேன்னா அது போதும். அடுத்த இப்போ இந்த கோல் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். Cucina canapé, cucina canapé, ஓகே ஒரு வழியாக அயன்லாம் ஸ்மெல்ட் ஆகி முடிய போகுது. முடிஞ்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்பா முடிஞ்சு, சூப்பர். ஓகே முடிஞ்சு. பார்த்தீங்களா இன்னும் மிச்சம் ஒரு கோல் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ன தெரியுமா வேணும்? என்னடா இன்னும் வெந்துட்டுருக்கு. இப்போ பக்கெட் செய்யலாம் வாங்க. பக்கெட் ஏங்க மைண்ட் கார்ட்டு செய்யலாங்க பார்த்தீங்களா? ஆனால் அதை வச்சு நம்ம என்ன பண்ண, அது வேஸ்ட் செய்கிறது. அதுக்கு பதிலாக ஏன்னா நம்மக்கிட்ட ட்ராக் இருக்கணும். ட்ராக் இருந்தால் தான் மைண்ட் கிராஃப்ட்டு.
இதை வச்சு ஷீல்டு பண்ணலாம். வெயிட் பண்ணுங்க. அந்த மீதி இருக்கும்ல அந்த ஒரு அயனு, அதை வச்சு ஒரு நல்ல விஷயம் பண்ணலாம். என்னன்னு தெரியுமா? அது சொல்கிறேன். ஒரு ஷீல்டு பண்ணிட்டோமா? ஓகே, இதை ஒன்று பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், என்கிட்ட ஒரு டார்ச் கூட இல்லையா? சரி, இந்த டார்ச்சே யூஸ் பண்ணிக்கலாம். ஏய், என்னடா கிராஃப்டிங் டெவலப் எல்லாம் இது எல்லாத்தையும் எடுக்கிறேன். இப்போ பாருங்க, எப்படியே லாலாக்கா ஒரு நகட்டை வச்சு என்ன பண்ணேன்னு எனக்கு எது. இது இங்கே வச்சுட்டு இதை எடுத்து இங்கே வச்சுட்டு ஷீல்டு ஷீல்டு தான் இங்கே வைக்கணும். அப்போ லேண்டன் எங்கே மாட்டலாம்? சென்டர் ஆஃப் தி ஹவுஸ் அப்படின்னு நம்ம வீட்டுக்கு ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறீங்க. ஏங்க எங்கெங்கே மாட்டுறது இந்த லேண்டனை? இங்கே மாட்டிக்கலாம். நல்லாயிருக்கு, சென்டர்லேயும் இருக்குது, அழகாகவும் இருக்குது பார்க்க. ஓகே, எல்லாம் பர்ஃபெக்ட்டு. இப்போ ஒரு ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம இந்த சாப்டர் இதோட முடிச்சுக்கலாம். ஏன்னு சொல்கிறேன்னா, எனக்கு ஒரு வேலை இருக்குது. ஓகே, இது போதும். ஃபார்ம் இப்போ பண்ணலாம் வாங்க. ஏய், நான் கொஞ்சம் ஃப்ரீ ஃபயர் விளையாண்டுருக்கேன் இப்போ. நான் வீடியோ தான் போடுறதில்ல. நான் அதிகமாக 999 போகுது. அது ஏன்னு தெரில. உங்கள் யாருக்காவது தெரிஞ்சுன்னா என் பிசி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த பிசியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் அதிகமாக 999 போகுது. இத்தனைக்கு என்கிட்ட ஏர் ஃபைபர் தான் இருக்குது, ஆனாலும் அதிகமாக 999 போகுது. அந்த பிரச்சனை எப்படி வருது, ஏன் வருது, அது ஏதாவது தெரிஞ்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கப்பா. அப்போ தான் அடுத்த ஃப்ரீ ஃபயர் வீடியோ வரும். இல்லாட்டி அது வரைக்கும் அடுத்த ஃப்ரீ ஃபயர் வீடியோ வராது. உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். தெரிஞ்சுன்னா சொல்லி விடுங்க. ஓகே, இப்போ இந்த டர்ட்டு இருந்துட்டு போகுது, எதுக்காவது வேணும். ஓகே, அது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் சொல்லி விட்ருங்க. அப்படியே இந்த வீடியோவில் ஃபார்ம் வீட் ஃபார்ம் மட்டும்தான் எனக்கு பண்ண தெரியுது. வேறு பொட்டேட்டோ ஃபார்ம் அதெல்லாம் பண்ண பொட்டேட்டோலாம் வேணும். அதெல்லாம் எங்கே இருக்கும்னு எனக்கு தெரியல. அது வில்லேஜில் இருக்கும், வேறு எங்கே இருக்கும் தெரிலையே. பார்த்துக்கலாம், அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ இந்த ஃபார்ம் முடிச்சுட்டு அடுத்த அப்புறம் பார்த்துக்கலாம். மீதி ஃபார்ம் முடிச்சுட்டு இந்த வீடியோ எண்டிங் ஃபார்ம் தான். ஃபார்ம் பண்ணியாச்சுன்னா நம்மளுக்கு ஃபுட் ரிசோர்ஸ் கிடச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம அனிமல்ஸை கொல்ல வேண்டிய தேவையில்லை ஃபுட்டுக்காக. ஓகே, ஏங்க எவ்வளோ பெரிய கேவ் இருக்குது. அதனால் அது பார்க்கவே கேவ் மாதிரி இல்லை. நீங்கள் யாராவது மஞ்சுமல் பாய்ஸ் பார்த்துட்டிங்களா? நான் அதை 3 டைம் பார்த்துட்டேன். ஏன்னா அவருக்கு எங்கள் அண்ணா பார்க்கும்போது எங்கள் அண்ணா கூட பார்த்தேன், அவருக்கு எங்கள் அப்பா பார்க்கும்போது எங்கள் அப்பா கூட சேர்ந்து பார்த்தேன். அப்படி 3 டைம் பார்த்துட்டேன். அதனால் எனக்கு அந்த படம் பார்த்து வெறுத்து போயிடுச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு. நம்மலாம் நம்ம வீட்டு மொட்டை மாடியிலிருந்து விழுந்தாலே நான் செம்ம அடி படம். அவங்க 133 அடியிலிருந்து விழுந்தோம், அவங்களுக்கு ஒன்றுமே ஆகலை. பார்த்தீங்களா? அதுதான் படம். இல்லை, அது ரியல் இன்வென்ட்டு. எப்படி ஆனிச்சுன்னு எனக்கே தெரில. அதில் ஒரு லக்கு அப்படின்னு நம்ம சொல்லிக்க வேண்டியதான். ஒரு லக்கு இருந்தால் அதெல்லாம் என்னங்க ஹோவே நம்ம இன்னும் பண்ணல. சூப்பர். ஃபர்னஸ் யாரா இங்கே வச்சது? ஃபஸ்ட் சாப்டரில் நீ தான்டா இங்கே வச்சேன்னு எல்லாம் நீங்கள் சொல்லுவீங்க. தெரியும் சரி விடுங்க அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. பார்த்துக்கலாம். டார்ச்சு தேவைப்படாது, வீட் ஹீட்டு தேவைப்படுது, இதெல்லாம் தேவைப்படுது. ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 14. இப்போ எது வரைக்கும் பண்ண போகிறோன்னா புச்சக் 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 புச்சக். யார் கேட்டது போட்டு நீ ஏச்சு போங்க 2 பேரும். அம்மா நான் எப்படிமா அந்த டியூப்ல இருந்து பாதி தூரத்து கனெக்ட் ஆகுதான்னு பாருங்க. அந்த 2 டியூபே ஒட்டுக்கா போட்டு பாரு. நீங்க அந்த பெரிய டியூப் எடுத்தாங்க அதே நல்லா வரும். ஒழுங்கா வச்சா வரும். பெரிய டியூப் எடுத்தாங்க. பெரிய டியூப்ல வந்ததுன்னா போடுவா. கூடுங்க நான் போடுறேன். பெரிய டியூப் அடிஸ் போடு. வரும். அடிஸ் போடு. டிஸ்டர்ப் பண்ணிட்டே கடப்பீங்க. வீடியோவே ரெண்டுல எது சூட் ஆகுதுன்னு அந்த 2 ஆரஞ்சு
வருதான்னு பாரு. அங்க ஆரஞ்சு பக்கத்துலயே மேல எல்லோ டியூப் ஒன்று வச்சிருந்தேன் பாரு, அதையும் எடுத்து மாட்டி பாரு. பாதி தூரம் வந்துச்சுன்னா நானே எடுத்துக்கிறேன். இந்த சின்ன படிக்கிட்ட வரைக்கும் வந்துச்சுன்னா நீங்க எடுக்க வேண்டாம், நானே கூட கொடுத்துக்கிறேன். இத்தனை நேரம் ஏன் வாய்ஸ் வரல நீங்கள் யாரும் நினைக்கக்கூடாது, ஏன்னா அது ஒரு சின்ன பிரச்சனை. ஓகே, இப்போ வரேன். உங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது, அதுக்காக கோயிலுக்கு போனோம். எங்கள் அம்மா கூப்பிட்டாங்களா, அம்மா வீடியோ போட்டிருக்கேன்னு சொல்லி எங்கள் அம்மா என்னை திட்டாங்க. இப்போ நான் அங்கே போகணும், அதனால தான் ஃபார்மோடு முடிச்சுக்கலான்ட்டு இருக்கேன். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக் சப்ஸ்கிரைபு அதெல்லாம் தட்டி விடுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதெல்லாம்